வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸு. ஓகேவாம்மா? எக்ஸைஸ் 3.13 ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷன். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ரூட் 2 t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 3 ரூட் 2 ஈக்குவல் டு 0. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டு 3.13 பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுங்க. 2 root 2 t square minus 3t plus 3 root 2 equal to 0. ஓகேவாம்மா? இந்த ப்ராப்ளத்தை முதல்ல நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம். ரூட் 2 t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 3 ரூட் 2 ஈக்குவல் டு 0. இப்போ மூலங்களுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபங்க்ஷனை எழுது. ரூட் 2 டி ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 3 ரூட் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஏபிசியோட வேல்யூஸ் கிடைக்கும். அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏங்கிறது என்னது? ஏங்கிறது ரூட் 2. பிங்கிறது என்னது? பிங்கிறது ஏங்கிறது ரூட் 2, பிங்கிறது மைனஸ் 3. சி ஈக்குவல் டு ஏங்கிறது ரூட் 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 3, சிங்கிறது 3 ரூட் 2. ஓகேவாம்மா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பிங்கிறது என்னது? மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா? மைனஸ் 4ஏங்கிறது ரூட் 2, சிங்கிறது 3 ரூட் 2. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஹியர் 9 மைனஸ் இங்கே பாருங்க 4 இன்ட்டு 3 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ஓகேம்மா? ஸோ 9 மைனஸ் 4 ஸ்டார் 3 12. ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் 2. ஸோ 9 மைனஸ் 24. ஓகேம்மா? 9 minus 24 that is equal to minus 15. ஓகே, டெல்டா என்னது? மைனஸ் 50. இப்போ டெல்டா மைனஸ் 15னா தட் இஸ் லெஸ் தென் 0. தட் இம்ப்ளைஸ் டெல்டா லெஸ் தென் 0. அப்போ என்ன செய்யணும்? மூலங்கள் மெய் அல்ல. மூலங்கள் மெய் அல்ல. அப்போது நமக்கு இதோடு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0னா என்னது? இந்த கண்டிஷனை படிச்சுக்கணும். மூலங்கள் டெல்டா கிரேட்டர் தென் 0னா மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. மூலங்கள் அப்போ டெல்டா லெஸ் தென் 0னா மூலங்கள் இதில் மூலங்கள் மெய் டெல்டா லெஸ் தென் 0னா மூலங்கள் என்ன? மூலங்கள் மெய் மூலங்கள் இல்லை. மெய் என்னம்மா? ஓகேவா? மெய் மூலங்கள் இல்லை. என்னது? டெல்டா லெஸ் தென் 0. டெல்டா ஈக்குவல் டு 0னா எப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம். முதல்ல இந்த கண்டிஷனை நம்ம படித்து வச்சுக்கூடணும். ஓகேவா? ஆனால் டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதன் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இதுக்கு ஈக்குவேட் பண்ணி ஏபிசி வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கோம். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணுமா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸில் நான் என்ன செஞ்சிடுவேன்? வீடியோவாக மாற்றி அப்லோட் பண்ணி விட்டுடுவேன். முக்கியமாக உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷனுக்கு ஈவினிங் 7 to 9 லைவ் டியூஷனுக்கு கூட நான் வரேன். ஓகேம்மா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் மாணவர்களாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.